என்னுடைய பெயர் சம்பத்து. நான் பொள்ளாச்சி தாலுக்கா சடையாவனூர் கிராமத்துலேருந்து வர்றேன். எனக்கு இது 2-3 வருஷத்துக்கு முன்னே பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணார் டாக்டர் சுப்பிரமணியம் அபிநந்தா ஹாஸ்பிட்டலில். அதுக்கு பிறகு 2 வருஷமாக நல்லா இருந்தேன். மறுபடியும் தொப்புள் இறந்தியா வந்ததுங்க. அதுக்கு வந்தேன். ஒரு வாரத்துக்கு மேலே வந்து காட்டிட்டு போனேன். அப்புறம் சர்ஜரிக்கு டைம் சொன்னார். சரின்ட்டு வந்து 3 நாள் அட்மிட் ஆகி 2வது நாள் சர்ஜரி பண்ணாங்க. 3வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நல்லா பார்த்துட்டாங்க. சுப்பிரமணியம் டாக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸு. இங்கே இருக்கிற ஸ்டாஃபு எல்லாருமே நல்லா பிரியத்தோடு எங்களை எல்லாம் பார்த்துட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. என் பெயர் புவனேஸ்வரி. நான் டாக்டர்கிட்ட எப்போ ரெகுலராக செக்கப்புக்கு வருவா. 2 மாதத்துக்கு இருக்கா, 1 மாதத்துக்கு இருக்கா வந்து பார்த்தா நல்ல முறையாக கவனித்தாங்க. ஸ்டாஃபுங்களும் நல்லா கவனித்தாங்க. இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பார்த்துட்டாங்க. எப்போவுமே நான் ரெகுலராக கஸ்டமர் வருவா. ஃபீஸ் எல்லாம் ரொம்ப குறைவு. நல்ல முறையாக பார்த்தாங்க. கோயம்புத்தூர்லேயும் வேறு டாக்டர்கிட்டலாம் காமிச்சேன். பிரபலமான ஹாஸ்பிட்டலில் சார்ஜில் ரூபாய் சொன்னாங்க. 10 நாள் இருக்கணும்னு சொன்னாங்க. நான் அந்தளவுக்குலாம் இருக்க முடியாதுன்ட்டு அப்புறம் இங்கே வந்து டாக்டர் சுப்பிரமணியம் அபிநந்தா ஹாஸ்பிட்டல் அவர்கிட்ட காமிச்சேன். அவர் சர்ஜரி தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க. அதனால் நீங்கள் ஒரு நாள் அட்மிட் ஆகிட்டிங்கன்னா அடுத்த நாள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அடுத்த நாள் ஊருக்கு போயிடலான்னாரு. அதே மாதிரி வந்தேன். இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜு. ரொம்ப ஃபீஸும் ரொம்ப குறைவாக போட்டார். ரொம்ப நன்றிங்க டாக்டருக்கு.